4 நாள் ஆயிடுச்சா விட்டு எண்ணினே இருப்பா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நாள் ஆகுது சொல்லிட்டு. ஸோ லீவ்லாம் விட்டாங்கன்னா ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா 1 மாதம் லீவ்லாம் இங்கே தான் வந்து இருப்பாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இருப்போம். பறித்து கடை வச்சு விற்றுருவீங்க அத்தை வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு தான் கிளம்பியிருக்கோம். எங்கன்னா மாமியார் வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. ஸோ போயிட்டு எதுக்கு போகிறோன்னா முக்கியமான விஷயமே மாங்காய் பறிக்க வந்து போகிறோம். நேற்றே வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. இதுக்கு மாங்காய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவங்களாம் பறிச்சுட்டு போகிறாங்க, நீங்கள் வாங்க மாங்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாங்காய் பறிச்சுட்டு வரலாம் சொல்லி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? போகலாம். அப்பப்போ போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நாங்கள் மாங்காய் பறிச்சுட்டு வருவோம். ஸோ இந்த டைம் போயிட்டு எல்லா மாங்காயும் மொத்த மரம் ஆமாம் மரத்தையும் காலி பண்ணிட்டு வர போகிறோம். ஏன்னா மாங்காய்லாம் முத்திடுச்சு, பெருசாகிடுச்சான். நம்ம பறிச்சுட்டு வந்து கூட பழுக்க வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. போயிட்டு திருவிழா டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் பறிச்சு பழுக்க வச்சேன். ஆனால் ஒன்று கூட நான் சாப்பிடல. ஸோ இந்த டைம் போயிட்டு பறிச்சுட்டு வரலாம். போகலாமா? போகலாம். அம்மா ஆல்ரெடி அங்கே தான் இருக்கிறாங்க, அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே தான் இருப்பாங்க, மாடு ஓட்டுன்னு போயிருப்பாங்க. ஆமாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு மாங்கெல்லாம் பறிச்சுட்டு ஜாலியாக கொல்லியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்த மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ சரியா சாக்கெல்லாம் வெயிட்டாக எடுக்கிற போல. ஆமாம், மாங்காய் போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருந்தாங்க. நான் போகிறேன் நீங்கள் வண்டியில் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சாக்கு வாங்கலாம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா போகிறோம். மாடு விட்டு போயிருக்காங்களா? புரியல. மாடு விட்டு போயிருக்காங்க. ஆமாம், மாடு ஓட்டுன்னு அவங்க நடந்து போகிறாங்க, நம்ம பைக்கில் போயிடலாம். சாக்கில் ரெடி எடுத்துட்டாச்சு. சாக்கு சின்னதாக வாங்கோல் எடுத்தாச்சு. ஏன்னா மரத்தில் ஏறினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சின்ன கிளையெல்லாம் நம்ம வெயிட்டுக்கு போக முடியாது. அதனால் நம்ம கோல் வச்சே பறிக்கலாம். போகலாம். இந்த வாங்க தான் போன வாட்டி மோனுக்கு எடுத்துகிட்டு போய் இது கூட எங்கே வாங்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டு ஆயா வாங்குது. இது எடுத்துகிட்டு போய் 2ஆக முறிச்சு எடுத்துகிட்டு உடச்சாச்சு, அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவர் உடச்சிடுறான், உடச்சி கையில் குத்துட்டு 2 மாங்காய் குத்து சமாதானம் படுத்திட்டு வந்துட்டாரு. போகலாமா? போகலாம். கொய்யாக்காலாம் நிறையா இருக்குது இங்கேயும். நம்ம வீட்டில் எப்படி வீட்டுக்கு ஏற்றாப்புல கொய்யா மரம் இருக்கோ அதே மாதிரி இங்கேயுமே வீட்டுக்கு ஏற்றாப்புல கொய்யா மரம் இருக்கும். இது இப்போ தான் கொஞ்சம் பிஞ்சு நல்லா வச்சிருக்கு. போகலாமா? போகலாம். கொல்லிக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் மாங்காய் பறிக்கிறது தான் வேலை. இப்போ மழை பெய்யுது இல்லையா? ஸோ நாங்கள் போனாடி வரும்போது ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அதுலேயும் வந்து ஒரு அரை கட்டை போய் மாங்காய் பறிச்சுட்டு போனோம். இப்போ திரும்ப வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரை கட்டை பையில் ஒரு கட்டை பையில் ஒரு சாக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சாக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு சாக்கு வந்துதான் பார்க்கலாம். எடுத்தோடனே மரத்துக்கிட்டே வந்தாச்சு. இந்த மரத்தில் தான் இப்போ நம்ம மாங்காய் பறிக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு மரத்தில் தான் இன்னும் இருக்குது. ஃபஸ்ட்டு சரணையாகவே பறிக்கிறாங்க. ஆனால் அப்படி பறிக்கக்கூடாதான், கீழே அடிப்படாத அளவுக்கு பறிக்கணுமா. அதான் அம்மா வராங்களே, துணி எதாவது பிடிக்கணும். ஷால் தான், வெள்ளை ஷால் தானே, வெள்ளை கலர் தான் பால் போடும் உங்களுக்கு. எவ்வளோ தர சாம்பார் வைப்பாங்க? பழுக்கும், இது பழுக்க வச்சு தான் சாப்பிட்டாங்க. இரு சரணே இரு. இப்படியா இருக்காங்க, ஜாலியா இருக்குதுப்பா. நீ மரத்தில் ஏறிக்கணும் அப்படியே இருக்கிற. நம்ம மாவை பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இது 2 பேர் பிடிச்சினா யார் பறிக்கிறது? நான் தான் பறிக்கிறது. உனக்கு சொல்லி காட்டுறேன், ட்ரையல் காட்டுறேன். பறிக்கிறதுக்கு நேரா நீ இப்படி பிடிச்சிக்கோ, மாங்காய் அடிப்படாமல் இருக்கணும். அப்பதான் பழுக்க வச்சு சாப்பிட முடியும். பழுத்துருமா? பழுக்கும், ஒட்டு மாங்காய் தான் பழுக்கும். இவ்வளோ தூரம் எங்கள் 2 பேரையும் வேலை வாங்கிட்டு ஒரு மாங்காய் கூட பழுக்கலன்னா அவர் தான் பார்த்துக்கு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 4 மாங்காய் வந்து பறித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்து தான் பறிச்சது. பார்ப்போம் இது வாட்டி எத்தனை கேட்ச் ஆகுதுன்னு. பழுக்குமா இது? சரி சரி கொடுங்கண்ணா. சரி சரி வாங்க. செம பழம் வந்தது. செம்மத்தே விழுது. ஃபஸ்ட்டு நிறைய வாட்டி விழுந்தது. இப்போ அதை கேப்சர் பண்ணேன் நான். இப்போ விழுகும் போது தான் கேப்சர் பண்ணேன். சனியா மாங்காய்லாம் பறிச்சாச்சா? பாருங்க எவ்வளோ மாங்காய் பறிச்சிருக்குன்னு. இவ்வளோ மாங்காய் பறித்து கடை வச்சு விற்றுருங்க அத்தை.
அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணுமா சார். அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பாதி இவங்க பாதி அவங்க எடுத்துப்பாங்களாம். ஸோ சாக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இது பொறுக்கி வச்சுருக்கு பாருங்க, ஒரு மரத்து மாங்காய் இது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதில் நிறைய மாங்காய் பறிச்சுட்டு போயிட்டோம். ஆமாம், அடிக்கடி வந்து இங்கேயே பறிச்சிருக்கோம். அது காற்றுலேயும் நிறைய கேடு விழுந்துடுச்சு. ஆமாம், இப்போ மறுபடியும் மாங்காய் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் ஒரு காற்றடிச்சா எல்லாமே விழுந்துடும். ஸோ இதெல்லாம் பொறுக்கி அந்த சாக்கில் போட்டு பேக் பண்ண வேண்டியதான். அவர் உள்ளே போய் பார்க்குற இன்னும் நிறைய மாமரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாங்காய் இருக்கான்னு சொல்லிட்டு. இது எத்தனை கிலோ வரும் தோராயமாக தெரியலையே, என்ன ஒரு 10 கிலோ வருமா? 10 கிலோ மேலே இருக்குமா? சரி, ஓகே, சரி எடுத்து வைங்க. இந்த மாங்காய் வந்து பழுக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒட்டு மாங்காய் தானே இது? ஆமாம்மா, ஒட்டு மாங்காய் தான். அதான் இது பழுக்குமா. பாருங்க, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த காம்பு இருக்குல்ல, அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காய், 3/4 மாங்காய் மஞ்சள் கலரில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் சாக்கில் கட்டி வச்சுருந்தா அந்த அனல்லே வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துரும். ஆனால் இது சைஸ் இதே தான், இதுக்கு மேலேயும் பெருக்கலை, எவ்வளோ நாளாக இதே தான் இருக்குது. ஆமாம், முத்தி போய் தான் இருக்கு. ஆனால் பிஞ்சு மாங்காய் இல்லை, இதெல்லாம் பாருங்க சின்னதாக இருக்கு, ஆனால் முத்தி போய் தான் இருக்குது. என்ன சார், நான் துணியில் கட்டி எடுத்துன்னு போகிறேன். இது மாங்காய் தான். இது வந்து உள்ள ஒரு மரத்துலேருந்து அங்கேருந்து பறிச்சுட்டு வரோம். இது கொஞ்சம் தான், ஆனால் மரத்தில் ஃபுல்லாகவே இதுதான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி காற்றுல அடிச்சு நிறைய விழுந்துருச்சு. இப்போ இருந்த மாங்காய் மட்டும் பறிச்சுட்டு வந்தோம், அங்கே போய் காட்டுறோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து பேக்கிங் பண்ணி இதை வச்சாச்சு பாருங்க மூட்டையில். இது வந்து அந்த மரத்தில் பறிச்ச மாங்காய், அணிலுக்கு அடிச்சிருக்கு. இது வச்சா உலக்கும் பாருங்க. இதுவும் பழுக்குமா, பழுக்கிற இதுதானா? அவள் தான் முடிஞ்சிச்சா, இன்னும் இருக்கா? முடிஞ்சிச்சுப்பா. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூட்டையில் எதையும் எடுத்து போட்டுன்னு கட்டின்னு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஆமாம், அத்தை வந்து மாடு விட்டு வந்தாங்க. அவங்க மாடு மேய்ச்சிட்டு அப்புறமா ஈவினிங்காக ஓட்டிகிட்டு வந்தாங்க. மணி ஆயிடுச்சு, மணி ஒரு 3 இருக்கும். மணி 3 ஆகுது. அவங்க 5 மணிக்கு தான் ஓட்டுன்னு வராங்க அம்மா. இப்போ தான் மதியம் தான் ஓட்டு வந்தாங்க, என் கூடயே தான். போகலாமா? போகலாம். பழுக்க வச்சு சாப்பிட்றோமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வண்டியில் நான் உட்காரது வந்து மாங்காய் வச்சுட்டேன். நான் எங்கே உட்காருது? மாங்காய் மடியில் வச்சுன்னு உட்காந்துக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்து. எத்தனை கிலோ மாங்காய் அதை நான் மடியில் வச்சுன்னு உட்காருது? கேட்டு மூடிட்டு வரேன். சரி, முள்ளு கேட்டு. போலாமா? போகலாம். வந்துச்சு மாங்காவும் அடுத்தனே கிளம்பியாச்சு. ஆமாம், நீ உட்காரத்து தான் இடம் இல்லையா, என்ன பண்ண போகிற? சரி, நான் தான் ரத்து போட்டு வந்துடுறியா? நடந்தே வீட்டுக்கு வந்துடு. நீ அப்படி சரி வேணாம், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம்னு சொல்லுன்னு பார்த்தா நடந்தே வீட்டுக்கு வந்துடுறான். நீ பொறுமா கூட வரலாம், அம்மா கூட ஜாலியாக மாடு மேய்ச்சிட்டு பொறுமா வா. என்ன சொல்கிறேன்? சரி, நீங்கள் போங்க. வா, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குவோம். வேணா, நான் மாடு மேய்ச்சிட்டு வரேன், நீ போய் வாப்போ. பாரு இடம் இருக்கானே. சுத்தமாக இல்லை, கம்மி மேலே தான் உட்கார முடியும். இங்கே பாருங்க, இங்கே அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் எடுத்துகிட்டு வந்தோம். அத்தை வந்து சொல்லி அமைச்சிருந்தாங்க, நீ வேணால் எடுத்துகிட்டு போம்மா, அம்மா வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. ஸோ அவங்க எப்பவுமே அப்படி தான், ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எடுத்து போய் கொடுத்துட்டு போ அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா கிட்ட இருக்கு இல்லையா, அதனால். ஸோ அதனால் மாங்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்மா. அம்மானா ஊறுகாயெல்லாம் போடுவாங்க, அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போட தெரியல சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் அம்மாட்ட எடுத்து வந்து கொடுத்து ஊறுகாய் போட சொல்லலாம் சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஊறுகாய் போட்டிருந்தாங்களே. ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஆமாம், போட்டிருந்தாங்க. அது எப்படி இருக்கு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நானும் சாப்பிட்டோமோ சாப்பிட்டாரான்னு தெரியல. இந்த வாட்டி எடுத்துன்னு வந்து கொடுத்து ஊறுகாய் போட சொல்ல போகிறோம். ஊறுகாய் போட்டோம், இல்லை உங்களுக்கு ஏதாவது வசதியாக இருக்குது என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம். ஸோ அம்மாவுக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 5 கிலோ தேருமா? 5 கிலோ இருக்கும் தாராளமாக. ஒத்தி வளர்த்தோம்ல வேகல. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நம்ம வீடியோவில் வந்திருக்காங்க. ஆமாம், ஊருக்கு வந்திருந்தாங்க. ஒரு வந்து எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் ஆகுமா? 4 நாள் ஆயிடுச்சா? விட்டு எண்ணினே இருப்பா ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை நாள் ஆகும்னு சொல்லிட்டு.
ஸோ லீவ்லாம் விட்டாங்கன்னா ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா 1 மாதம் லீவ்லாம் இங்கே தான் வந்து இருப்பாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இருப்போம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா என் கூட வந்து ஜாலியாக வீட்டுக்கு வாங்கண்ணே கூப்பிட்டு போகிறேன். சரி வாங்க, இதுக்கு அம்மா கொடுக்கலாம்.